அடிக்கிறியா? அடிடா. என்கிட்டே வா. மன்னிச்சிருங்க சார், நான் இந்த ஜெயில 22 வருஷமா இருக்கேன். இது வரைக்கும் யாரையும் எதிர்த்து பேசினதில்லை. இவங்க உங்களை ரொம்ப கேவலமா பேசினாங்க, அதனாலதான் அடிச்சேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. கேசவன் சார், 22 வருஷமா இந்த ஜெயில நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு 22 வருஷமா ரிமாண்ட் எதுக்குன்னு புரியல. உங்க கேஸ் விசாரணைக்கு எப்போ வரும்னு தெரியல. அதை விட நீங்க இந்த ஜெயில இருந்து சீக்கிரம் போவீங்களான்னு கூட தெரியல. நிச்சயமா இந்த ஜெயிலுக்குள்ள மட்டும் சாக மாட்டேன். ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது காத்து, நீர், தூக்கம், ஆகாரம் இது மட்டுமே கிடையாது. பகை கூட வாழ வைக்க. என்னைக்கு இருந்தாலும் நான் பிறந்த புலிப்பந்தல் மண்ணில தான் நான் சாவேன். நான் வேட்டையாடணும்னு நினைக்கிறவங்களை வேட்டையாடியே தீருவேன். இக்பால் ஹுசைன், விக்ரம் சிங், நாராயண் சேட், சங்கர் யாதவ், விக்ரம் சிங்கா, ஏழுமலை, டேவிட்சன், வில்லியம்ஸ், ராஜேஷ், மகேஷ் சிங், கிருபால் சிங், மைக்கேல் ஜான். இவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் போல இருக்கு. இப்ப குறைஞ்சிருச்சு சார். அப்புறம் இது ஆதி கேசவன். என்ன சொன்னீங்க? ஆதி கேசவன். என்ன இது? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சொல்லுங்க சார். அதை தெரிஞ்சுக்கத்தான் 22 வருஷமா முயற்சி பண்றேன். இன்னும் தெரியல. 22 years? My God. சார், ஆனா ஒண்ணு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம எல்லாரோட வேலையும் போயிடும். இவங்க சொல்ற மாதிரி அப்படியே அவர் அத்தனை கொலை பண்ணியிருந்தாலும் அவர் கிடைக்க வேண்டிய தண்டனை 14 வருஷம் தான். ஆனா அவர் 22 வருஷமா விசாரணையே இல்லாம ஜெயில இருக்காரு. இவர் எங்க இருக்காரு, என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. அவர் இங்கதான் இருக்காருன்னு அவர் ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சா ஜெயில உடைச்சு அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு அவருக்கு ரிலீசிங் ஆர்டர் கொடுங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் சரி, பிரஸ்காரங்களுக்கு இந்த மேட்டர் தெரியவே கூடாது சார். நீங்க ஜெயிலுக்கு வந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ் இது ரத்த கரையோட இருந்தது. எங்க ஒரு கதர். அந்த ரத்த கரை இன்னும் மாறாம தான் இருக்கு. அந்த பகை மாறல. கொதி கொதி கொதின்னு இன்னும் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்காக இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், வாங்கிக்கோங்க. எனக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாய் வேணும். எங்க ஊருக்கு போனது அனுப்பி வைக்கிறேன். வாங்கிக்கோங்க ஆதிகேசவா.
சம்பங்கி என்ன இருக்கா? என்ன சம்பங்கி என்ன? பரவாயில்லையா? நல்லா இருக்கு. யாரு? ஆதிகேசவன்டா. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம என்ன கொன்னுடு. உன்னை பாத்துக்கிட்டு ஒரு செகண்ட் கூட என்னால உயிரோட இருக்க முடியாது. வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுடா. கொல்லு கொல்லு. நான் எப்படிடா கொல்லப்படுறது? ஏதாவது பண்றா. இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? சை. வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணு. ப்ளீஸ், எனக்கு பிரஷர் வந்துருச்சு. நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என்னை இம்சப்படுத்தாத. என்னை ஒரேடியா கொண்டு போட்டுடு. ப்ளீஸ் ப்ளீஸ். உன் காலை கூட பிடிக்கிறேன். ஏன் சாவு உனக்குள்ள டென்ஷனையும் பயத்தையும் உருவாக்கிடுச்சா? யாரா இருந்தாலும் இப்படித்தான்டா. அடுத்தவனை கொல்லும் போது அந்த கஷ்டம் உனக்கு தெரியலையா? உன்ன மாதிரி கோழையெல்லாம் ஏன்டா நான் பிறந்த ஊர்ல பிறந்தீங்க? வெக்கம் கெட்ட பசங்களா. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.